ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நாம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டு வந்த உடனே ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிட்டு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ இதுல ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி இது இருக்கட்டும். இப்போ பருப்பும் நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்ட்டு. இதை ஒரு மத்து வச்சு நல்லா அதுலயே நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு கரண்டி வச்சு கூட நீங்க ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இது அப்படியே ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் ரெடி ஆயிடுச்சு, மசாலா பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நீள் பாக்குல வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு கொழிய வெந்ததுக்கு அப்புறமா இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட்டு, கொஞ்சம் சவு, கொஞ்சம் குடமிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் மிளகாய் தனியா ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோல சேர்த்து அரைச்சது 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க தனித்தனியா சேர்க்கிற மாதிரி இருந்தா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா இந்த காய்கறி எல்லாம் ஒரு 60% அளவுக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி அதுல இருந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா காய்கறி ஒரு 60% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதுவும் மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்போம். நல்லா புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாசனை வருது, அந்த மசாலா போட்ட அந்த வாசனை. இப்போ இந்த சமயத்துல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பு நம்ம சேர்த்துடலாம். இதுல வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பருப்பையும் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம சிறுபருப்பு சேர்த்துறதுனால சாம்பார் ரொம்ப சீக்கிரமா கட்டியாயிடும். ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சாம்பார் ஒரு கொதி வரும்போது இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வரமிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுல சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அந்த வெல்லம் சேர்க்கிறோம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.
இது நம்ம கடைசியா இந்த தாளிச்சு கொட்டும் போது இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா நடுவுல இந்த மாதிரி நல்லா நாலா பக்கமா கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு இருக்கு இந்த வாசனை நல்லா கொதிச்சு வரும்போதே. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கமகமன்னு கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.